Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கண்ணு நம்ம குழி விழுந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வறுமை ஆட்டும். கண்ணை சுற்றி கருவளை முழுகும். அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை, பொண்ணோ பையனோ அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும். அப்போ அவங்க உடல் சார்ந்து ஏதோ பிரச்சனை பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கண்ணுக்கிட்ட கண்ணாடி ஓட்ட ஒரு கோடு விழுகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வீட்டில் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே சென்டரில் ஒரு கோடு விழுந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஆரோக்கியம் மரணமாகுதுன்னு அர்த்தம். காலுடைய கட்டை விரல் நம்ம தடிமனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த படங்கள்லாம் வந்து வர மாதிரி கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்க விரல் வந்து கட்டவரலோட பெருசாக இருந்தால் வந்து அவங்க வந்து புருஷனுக்கு அடங்க மாட்டாங்க. இது உண்மையா? அகல நெத்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுங்க, அவங்கள பெரிய பணக்காரராக வரக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. சிம்ரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் இருக்கும், அவங்களுக்கு அதுதான் தூக்கி விட்டு எப்பவுமே வந்து வாய்க்கு அதாவது உதட்டுக்கு மேலே கீழே இருக்க மச்சம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் துறையில் ஜெயிச்சிடலாம். பெரும்பாலும் இந்த கண்ணுக்கிட்ட மச்சர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றது. ஏன்னா அந்த ஆயுள் ரேகை வந்து கடைசி வரைக்கும் நின்றுருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து பாதியோடு கட்டாச்சுன்னா கன்னத்தில் குழி விழுந்தா அதுக்கு சொல்லுவாங்க நல்லா பணக்காரர் வரும் இந்த பொண்ணு, சூப்பராக வருவா, திறமைசாலி. எந்த பொண்ணு மாப்பிள்ளையுமே சுடுகாட்டுக்கு போகிறதில்ல, அதிகமாக அந்த வழியில் போக மாட்டாங்க மதிய டைமில். எதனாலன்னா கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட உரையாடல் தமிழ்மணி ஐயாவோட இருக்க போது. இவர் ஒரு ஃபேஸ் அஸ்ட்ராலஜர், இவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. ஸோ இந்த ஃபேஸ் அஸ்ட்ராலஜினா என்ன சார்? முதல்ல அதாவது இது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா முக லட்சணங்கள் சொல்லுவோம்ல, ஒருத்தருடைய உடல்வாக பொறுத்து சொல்லக்கூடிய ஜோதிடம் அது. அந்த அங்கசாஸ்திரங்கள் வந்து இப்போல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஜோதிடரில் இல்லை இப்போ, அதிலிருந்து எடுத்தது தான் இது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த அங்க லட்சணம்னு சொல்லுவாங்க, சாமுத்திரிக லட்சணம்னு சொல்லுவோம். அதிலிருந்து நாம் எடுக்கிறது தான் இது. இதையும் கலந்து அதுபோக நவகிரகங்கள், ஜாதக அமைப்பு, இதில் வச்சு நாம் பார்க்க நம்மளுக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தாவே தெரியக்கூடிய அந்த ஆற்றல் கிடச்சிருது. அது கடவுள் அனுகிரகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். இது மறையக்கூடாத ஒரு தொழில் அப்படிங்கிறனால இதை நம்ம இப்போ பார்க்குறோம், ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறோம், சொல்கிறோம், கரெக்டாக இருக்குதுங்கிறாங்க. இதை நடத்த போயிட்டுருக்குமா. ஸோ இப்போ சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லும்போது என்னெல்லாம் சார் கவனிப்பீங்க? உங்கள் ஃபேஸில் பார்த்தோன்னே என்னெல்லாம் எந்தெந்த அமைப்புகளை வந்து கவனிப்பீங்க? அதாவது அவருடைய கண்ணுலேயே 100 விதமாக சொல்லலாம். ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குரண்ட கண்ணுப்பாங்க, சில பேர் குழி விழுந்த கண் அப்படிலாம் இருக்கும், மான் கண்ணுப்பாங்க. அப்போது ஒருத்தருடைய பார்வையிலே தெரியுமே உங்களுக்கு, அதாவது நம்ம கவர்ச்சியாக பார்க்குற ஒரு பார்வை இருக்கும், சோகமாக இருக்கிறது இருக்குது. அந்த கண்ணில் அவ்வளவு விஷயங்கள் உண்டு. ஒருத்தர் நம்ம உத்து பார்த்தவங்க கூட எங்கேயும் அவங்க திரும்பிட்டு இருப்பாங்க. இந்த கண்ணில் இருக்கிற அலைகள் போய் அவங்களுடைய மூளையை தாக்கும். அப்போ அவங்க நம்மளை பார்த்து திரும்பி பார்ப்பாங்க, என்னடா யாரும் நம்மளை பார்க்குறாங்களோ அப்படின்னு. அந்த ஈர்ப்பு சக்தி அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கும். அப்போது அந்த கண் அல்லது மூக்கு, தட்டையான மூக்கு, நீள மூக்கு, ரொம்ப அகலமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். நம்ம அதிலிருந்து எடுக்கிறோம், கண்ணிலிருந்து எடுக்கிறோம், மூக்கு, வாய், அந்த வரிசையிலிருந்து நம்ம அவங்கள எடுக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண் நம்ம குழி விழுந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வறுமை ஆட்டும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கண்ணை சுற்றி கருவளை முழுகும். அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து ஏதோ பிரச்சனை. அதே சமயம் அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணோ பையனோ அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும். அப்போ அவங்க உடல் சார்ந்து ஏதோ பிரச்சனை பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். மூக்கை பார்த்துன்னு வச்சுங்க, மூக்கில் வந்து சில பேருக்கு சில கோடுகள் விழுகும் பிளாக் கலரில், அதுக்கு பேர் மங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் வச்ச மாதிரி விழுகும். இந்த மூக்குலேயே ஒரு 5 இடம் இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கே மேலே கீழே ஒரு இதுலேயே வந்து அரைஞ்சி இறக்கி பார்க்குறோன்னு வச்சுங்க. இப்போ கண்ணுக்கிட்ட கண்ணாடி ஓட்ட ஒரு கோடு விழுகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வீட்டில் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே சென்டரில் ஒரு கோடு விழுந்துருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் ஆரோக்கியம் மரணமாகுதுன்னு அர்த்தம். அப்போ சாதாரணமாக அந்த மூக்கு தான் நம்ம சொல்கிறோம், மூக்குலேயே எந்தெந்த இடத்த மாறி நிற்கிதோ அந்த கோடுகள், அந்த மங்குகள் நிற்கிதோ, அதை பொறுத்து அவங்க லைஃபே கெடுது. பெரும்பாலும் அந்த மங்கள் விழக்கூடாது. அப்போ அதுக்கான பூஜை முறைகள் நம்ம செய்ய சொல்லுவோம். சில பேருக்கு நம்ம மங்கு விழுந்துருதா, உடனே இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த மங்கு ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நம்ம பேர் க்ரீம் போட்டாலுமே மறையாது, எத்தனையோ க்ரீம் வாங்கி போடுறாங்க. இப்போ நம்ம பேர் பெரிய தீவிரவாதிகளாகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் பெரியவங்க ஒரு மரணத்தை சம்பவிக்குதுன்னு வச்சுங்க, ஆக்சிடெண்ட்டு, விபத்து, அவங்க முகத்தில் பாருங்கள் அந்த கோடு இருக்கும், நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அந்த முகத்தில் அது மூக்குலையும் கூட இவ்வளோ பாதிப்புகள் காமிச்சு கொடுக்குது. இப்போது சில பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி முகத்தில் வந்து வெட்டு காயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயங்கள் கூட வந்து சாமுத்திரிகா லட்சணத்தில் வருமா? கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விபத்து ஏற்படுத்தோன்னு இருக்கும்.
அது வந்து உடல் அமைப்பு வச்சே நம்ம சொல்ல போகிறோம்ல. அவங்க சாமுத்திரிக லட்சணம் ஒரு பக்கம் ஃபேஸ் ரீடிங் மட்டும் பார்த்தாலும் கூட அவங்க உடல் அமைப்பே பார்ப்போம். சில பேருக்கு ஒரு கட்டை விரல் இருக்குதுன்னு வச்சுங்க, காலுடைய கட்டை விரல் ரொம்ப தடிமனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். தடிமனானா ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டவங்க கூட இதாக இருக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாறை மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னுலாம் தெரியும். அவங்களுக்கு தான் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் கருப்பு கருப்பாக விழுகும், காலில் ஊறல் மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பொதுவாகவே உடம்புல இருக்கிற எல்லா ஒரு பகுதியுமே பார்த்து ஆகணும். அதில் முகத்தை பார்த்தாவே பலது வந்துடும். அதான் முக ஜாதகத்தை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த படங்கள்லாம் வந்து வர மாதிரி கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரல் வந்து கட்டை விரலோட பெருசாக இருந்தால் வந்து அவங்க வந்து புருஷனுக்கு அடங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். இது உண்மையா? உண்மைதாம்மா. அது அதான் அந்த கட்டை விரலுக்கு பக்கத்து விரல் இருக்கிற விரல் மட்டும்தான் நீளமாக இருந்ததுன்னா புருஷனுக்கு அடங்காததில்லை. அவங்க சுயமாக செயல்படுவாங்க. அவங்க வந்து யாரும் கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மற்றவங்க வந்து தப்பாக உணர்த்திடுறாங்க. கணவருக்கு கட்டுப்படுறது இல்லைன்ட்டு. கணவர்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ ஒரு கணவர் குடிச்சு போட்டு ஆடுறாருன்னு வச்சுங்க, அதுக்காக அவங்க அடிமணிஞ்சு போகணுங்கிறது இல்லைல்ல. அவங்கள தட்டி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி. பெண்ணுடைய விரல் நீளமாக இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையில் கோவப்படுவாங்க. அதனால டென்ஷன் ஆகிட்டு சத்தம் போடுறதுனால அவங்க வாயாடிங்கிற ஒரு பேச்சு எடுத்துடுறாங்க. பட் இப்போ ஜென்ரலாக வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த கண்ணு பெருசாக இருந்தால் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, முட்டை கண்ணு அப்படின்லாம். ஸோ கண்ணு பெருசாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? அவங்களுக்கு அழகு ஜாஸ்தி தாம்மா. கண் பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாகவே நம்ம பேருக்கு பிடிக்கும். இப்போ பெரும்பாலும் சாதிக்கிறாங்கன்னு வச்சுங்க, திரையுலகத்தில் சாதனையாளர் பாருங்கள், அதிகமாக பெரிய கண்ணாக இருப்பாங்க. காஜல் அகர்வால்லாம் எடுத்திங்கன்னு வச்சுங்க, அவங்க கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது. ஜோதிகா அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுங்க பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள் பெரும்பாலும் இருக்கிறவங்களுக்கு கண்ணு பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த கண்ணு தான் ஒரு லட்சணத்தை கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி பெரிய நெத்தி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கும்? அகல நெத்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு வச்சுங்க, அவங்களாம் பெரிய பணக்காரராக வரக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு நிர்வாகம் நடத்துகிற திறமை, இல்லை பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க. இப்போ ஒரு கலை உலகம்னு வச்சுங்க, சினிமா தயாரிப்பாளர்கள் கூட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ செயற்கைக்கோள் கண்டுபிடிக்கிறவங்க பெரும்பாலான விஞ்ஞானி நெத்தி பாருங்கள், அகலமாக இருக்கும். அப்போ அவங்க தான் வந்து புதுசு புதுசாக யோசிப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதனால் அகல நெத்தி இருக்கிறவங்க உண்மையிலே பெருந்தன்மையோடு இருப்பாங்க. ஓகே. பட் இப்போ ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய இப்போ நடிகைகளாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? மூக்கு ஷேப் மாற்றிக்கிறாங்க, லிப்ஸு மாற்றிக்கிறாங்க, அது அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். முகத்தில் இருக்கிற அங்கங்களை மாற்றி அமைக்கும் போது ஏதாவது மாற்றம் வருமா? அதில் எதுவும் மாற்றம் வராதும்மா. அவங்க சும்மா மாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது கத்தி வைக்கணும்னு விதியில் இருந்தால் அவங்க மூக்கில் கொண்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெருசாக வராது. ஏன்னா முகத்தில் இருக்கக்கூடியது வந்து அது ஒரு மூக்கை வச்சே நம்ம சொல்ல முடியாது. அவங்க படத்துக்கு வேணால் அப்படி பண்ணியிருக்கலாம். அங்க லட்சணம் இருக்குது. அவங்களுடைய காது அமைப்புகள், உதடு, இல்லை தாடை, அங்கே இருக்கிற மச்சங்கள். இப்போ சிம்ரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் இருக்கும். அவங்களுக்கு அதுதான் தூக்கி விட்டுது. உண்மையாக இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த மச்சம் இருக்கிறத வச்சு அவங்களோட சில கணிப்பு பண்ண முடியும். அவங்களுடைய இது சொல்ல முடியும். அவங்க அந்த மச்சங்கள் ஒவ்வொரு இடத்த பொறுத்து இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை சில பேருக்கு கஷ்டப்படுறது, எத்தனை கல்யாணம் முடித்தாலும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிற மாதிரி வர்றதெல்லாம் உண்டுமா. அதனால் மச்சத்துலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் மச்சம் இருந்தால் ராசி சார்? எப்போவுமே வந்து வாய்க்கு அதாவது உதட்டுக்கு மேலே கீழே இருக்க மச்சம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் துறையில் ஜெயிச்சிடுறாங்க, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி காது கீழே மச்சம் இருக்கிறவங்களும் நல்லா வந்துடுறாங்க. பெரும்பாலும் இந்த கண்ணுக்கிட்ட மச்சிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றது உண்டு. தாடைன்னா இப்போ கழுத்துக்கு கீழே மச்சிருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வந்து மறையும். சில பேருக்கு மச்சம் அழியாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தால் ராசி அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா? உண்மைதாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதாவது நம்மளுடைய பார்வைக்குன்னா ஒரு இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்குறப்ப தெரியக்கூடாதுன்னா முதுகு பகுதி தானே, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல, நம்ம கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். கண்ணாடி வச்சு பார்த்தாலுமே தெரியாது சில பேருக்கு. அந்த மறைமுக மச்சம் வந்து நம்ம ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு மச்சம் நல்லா ஸ்டாராக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சில பேர் காது சிறுத்து இருக்கும். காது சிறுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்திலலாம் விட்டு போட்டு எங்கேயோ தாண்டோட்டத்தனமாக சுற்றுவாங்க. பெண்களாக இருந்தாலும் கணவரை கல்யாணம் முடிச்சாலும் கூட 6 மாதத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த காது ரொம்ப சிறுத்தவங்களுக்கு அப்படி வரும். இப்போ அதே மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுலன்னு சொல்லுவாங்க இந்த விரலை சேர்த்து வச்சு ஓட்டை இருந்தால் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? நம்ம பேர் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சந்து இருந்துன்னா காசை போட்டு கூட பார்ப்பாங்க, நம்மளுக்கு காசு செலவாயிரும் அப்படின்ட்டு. அது உண்மைதாங்க. ஏன்னா அந்த கை இடுக்குகளில் அந்த சந்துகள் இருக்கிற பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கட்டுக்கடங்காத விரையும். அந்த வீடு வறுமையில் தான் இருக்கும், சில பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க தோண்டி சம்பாதிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஓட்டம் மறைஞ்சிருக்கும். ஆச்சரியமாக தான் இருக்கும்.
இப்போ இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சதை கூடுது, ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிருது. அது உண்மைதான். பட் இதே மாதிரி வந்து இந்த 90s கிட்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்தப்போ இந்த கை ஒரு விஷயம் இருந்தாலும் இப்படி சேர்த்து வச்சு இந்த கோடு வந்து சேர்ந்துச்சுன்னா லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையா சார்? உண்மைதான் உண்மை. ஏன்னா இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கோடு இருந்தால் 2 புருஷனா 2 பொண்டாட்டியா இதெல்லாம் சொல்லுவாங்க. புத்தி ரேகைன்னு சொல்கிறோம், அருள் ரேகைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதாங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல வந்து இப்போ கைரேகைக்கு வந்துட்டீங்க. ஆனால் கைரேகையில் அந்த மாதிரி பவர் இருக்குது. அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் ரேகை பாதியோட கட்டாச்சுன்னா அற்பாயிடும். 58 வயசு 60 வயசில் அவங்க கெண்டம் வந்து இறந்துருவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் ஹோமம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சில நேரத்தில் கைரேகை பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 58 வயசு ஆகிறப்ப நான் போய் ஆயுள் ஹோமம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவோம். சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி திருக்கடையூரோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஸ்தலங்களை போய் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டோம்னா அவங்க போய் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க. அந்த கண்டம் வருது ஆனால் தப்பிச்சுக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செல்ல மாதிரி பெருசாக வரும், தப்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா அந்த ஆயுள் ரேகை வந்து கடைசி வரைக்கும் நின்றுருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அது இது பாதியோடு கட்டாச்சுன்னு வச்சுங்க. இப்போ இதுதான் ஆயுள் ரேகைங்கிறோம். அது வந்து பாதியோடு கட்டாச்சுன்னா இடையில சென்ட்ரல் ஒரு கோடு கூட விழுந்திருக்கும் அப்படின்னா கட்டாயிருக்கும். அப்போ 2 கண்டங்கள் தாண்டி இருப்பாங்கன்னு கூட நான் சொல்கிறேன். ஆனா இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் வரைக்குமா சார் இதுல இருக்கும் இந்த கையில? சுக்கிரமேடு உயர்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே லவ் தோணும். இப்போ நம்ம ஃபேஸ் ரீடிங்கில் சொல்கிறாங்க இல்லைங்க, நான் போய் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு பொண்ணை பார்த்துட்டு குழந்தைங்க 11 வயசு தான் ஆச்சு. அது நான் சொல்லிட்டு வர்றேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு மாதத்துக்குள்ளே பெரிய பிள்ளையாயிருவா, வயசுக்கு வந்துடுவான். 11 வயசு தான் ஆச்சு. அவங்க என்ன இந்த வயசுலேயே வந்துடுவான்னு சொல்கிறீங்க? இல்லைங்க, இன்னும் வயசு சின்ன வயசுன்னு சொல்கிறாங்க. வந்தோடனே 20 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, ஆமாம் வந்துட்டான்னு. எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க முகத்தில் வந்து மாறும். அந்த ஏஜுக்கு வரக்கு முன்னாடி அந்த முகத்தில் வந்து புசு புசுன்னு ஒரு காதுகிட்டலாம் வீங்கிற மாதிரி லைட்டாக வரும். அந்த இடத்துல அவங்க லைட்டாக ஒரு பருவம் மாதிரி லைட்டாக வரும். அந்த ஒரு சின்ன தடிப்பு மாதிரி வரும். அப்போ அந்த பொண்ணு சீக்கிரம் ருது ஆயிடுவான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பயாலஜி சார். பயாலஜிக்கிற இல்லை, ஃபேஸ் ரீடிங்கில் அது வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஃபேஸ் ரீடிங்கில் வரும் அது. அவங்களுக்கு வந்து அந்த தன்மையெல்லாம் இருக்கும். சில நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, இந்த முகப்பருவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த வயசில் 50 வயசுலேயும் கூட வரும். நீங்கள் என்ன நம்புவீங்க? 45 இருக்குது. அது பயாலஜின்னு எடுக்க முடியாதுல்ல. 45 வயசுலேயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இன்னொரு ஆண் வந்து இந்த பொண்ணை பார்க்குறேன் அப்படி, அதனால தான் அந்த பொண்ணுக்கு முகப்பரு வரும்னு நம்ம சாதாரணமாக பேச்சு வாக்கில் சொல்கிறோம் இல்லைங்க, தெரியும் இல்லைங்க. அதே மாதிரி நெத்தியில வந்து இப்படி சுருக்கும் போது இங்க 3 கோடு வேந்தா அதுக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது? சிவகோத்திரன்ட்டுருவோம். நெத்தியில் சில பேர் ராமாட்டு உலகம், பெருமாளுடைய அம்சம் இருக்குது அவர்கிட்ட. அப்போ அவர் தெய்வ கடாட்சம் இருக்குது. கன்னத்தில் குழி விழுந்தா அதுக்கு சொல்லுவாங்க, நல்லா பணக்காரன் வரும் இந்த பொண்ணு, சூப்பராக வருவா, திறமசாலி. சார் கன்னத்துல குழி விழுந்தா பணக்காரனா இல்லாமா? திறமசாலி. சில பொண்ணுகளுக்கு அந்த லட்சணத்தோடு வரும், அங்கே சாமுத்திரிக லட்சணத்தோடு அது வரும். இப்போ நம்ம ஒரு சிலை வடிக்கிறனா கூட பார்த்தீங்கன்னா சாமுத்திரிக லட்சணத்தோடு தான் வடிவமைப்போம். அது என்ன சார் சாமுத்திரிகா லட்சணம்? எப்படி இருக்கு? எல்லாமே அங்கங்களில் எல்லாமே சரியான ஷேப்பில் இருக்கிறது தானே. இப்போ காதிலிருந்து மூக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த உருவ அமைப்பு ஒரு நல்ல ஒரு மேக்கப் பண்ணி ஒரு பொண்ணை உட்கார வைக்கணும் வச்சுக்க, பார்த்தா சிலை மாதிரி தெரியலாங்கிறமில்ல. அதுக்கு பேர் அங்கலட்சணம் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது தான். அந்த லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன சார்? எப்படி இருப்பாங்க அந்த பொண்ணு? அவங்க முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் அழகு தெரியும். அவங்களுக்கு பிரைட்டாக இருப்பாங்க. அவங்க கண் வந்து துரு 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 துருன்னு இருக்கும். புரியுதுங்களா? நம்ம கண் வந்து பிரகாசமாக இருக்கும். ரெண்டாவது அந்த லட்சுமி கடாட்சங்கிறவங்களை பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அவங்க சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கட்டுறாங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம் பார்த்துட்டு அந்த பொண்ணை போய் நிச்சயம் பண்ணுறப்பவே இவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. அப்போ அதுதான் லட்சுமி கடாட்சம். அந்த பொண்ணுடைய ஸ்டார் வந்து தான் போக போகிற வீட்டுக்கு அட்வான்ஸாக பேசுது. அதனால் லட்சுமி கடாட்சங்கிறது ஒரு பொண்ணுன்னு இல்லை, அதுக்காக தெய்வ கடாட்சங்கிறது வேறு. இது வந்து ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். 140 பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். இது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா இல்லை ஆண்களுக்கும் இந்த மாதிரி? ஆண்களுக்கு இருக்குங்க. அவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க, நல்லா சம்பாரித்து மேலே வருவாங்க. லட்சுமி கடாட்சம் அவங்க அருள் இருக்கும் இவங்களுக்கு, அவ்வளோதான். இவங்க லட்சுமி கடாட்சம் இருக்குது பெண்களுக்கு, அவங்ககிட்ட அருள் இருக்கும், தெய்வ அருள் இருக்கும். அதில் ஜெயிச்சு. இது இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் சொன்ன இருள் அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக பரிகாரம் இருக்குதுங்க. அதாவது சில பேருக்கு வந்து முகம் ரொம்ப இருளடைஞ்சு அவங்களே அவங்க கண்ணாடியில் போய் அவங்க முகத்தை பார்க்குற பார்த்தீங்கன்னா கருகருன்னு தெரியுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்கு வந்து இந்த சாடல் காட்டு சாடல்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாம் சொல்கிறோம், இந்த இப்போல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க நம்ம பேர். ஒரு சுடுகாட்டு பக்கம் மல்லிப்பூ வச்சுட்டு போகாதீங்க, உங்களை வந்து பேய் இப்போ அட்டாக் பண்ணுங்கிறமில்லங்க, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வரும் சில பேருக்கு. மல்லிப்பூ வச்சுட்டு போனாவா? மதிய டைமில் போனால் சில பேருக்கு அட்டாக் ஆகும். அவங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ திருமணம் முடித்ததுனையுமே எந்த பொண்ணு மாப்பிள்ளையுமே சுடுகாட்டுக்கு போகிறதில்ல, அதிகமாக அந்த வழியில் போக மாட்டாங்க மதிய டைமில். எதனாலன்னா, ஆனால் ராத்திரி தானே சொல்லுவாங்க, மிட் நைட்டு போனால் தான் பிரச்சனை. மதியமுமா? மதியம் எப்பவுமே வந்து 12 to 2 வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ, காலையில ஆனாலும் ராத்திரி ஆனாலும் 12லேருந்து 2. சில பேர் வந்து இது நம்புறதில்லை. ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூஞ்சியெல்லாம் அப்படியே கருவடைஞ்ச மாதிரி ஆயிரும்.
அந்த பழைய அந்த பொண்ணுடைய முகமே சுத்தமாக மாறிடும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சில கோயிலுக்கு போவாங்க. இப்போ மசூதி இருக்குது, அங்கே போயெல்லாம் மந்திரிக்கிறாங்க தெரியுங்களா? அது எங்கே போனாலும், சர்ச்சுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம இந்து கோயிலில் போய் சில பூசாரிகளை வச்சு மந்திரிச்சாலும் பேயோட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த பூஜைகள் பண்ணுறப்ப அவங்களுக்கு மூஞ்சி மாறிடும். அதுக்கப்புறம் அவங்க நல்லா பிரகாசமாக இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இந்த ஃபேஸ் அஸ்ட்ராலஜி பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்மா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.